இனி ஜெயிக்கிறது தோக்கிறது உன் கையில தான்டா இருக்கு. ஜெயிச்சிருவல்ல சாமி, ஊரே உனக்காக வேண்டுற சாமி. ஜெயிச்சிருடா. உங்க விஜய் நான் வரேன். சார் 2026ல யார சிஎம் ஆக்க போறீங்க சார்? எப்பவும் போல டிஎம்கே இல்ல ஏடிஎம்கே தான். வேற என் தம்பிக்கு வாய்ப்பு கொடுங்க சார். தமிழ்நாடு நல்லா பாத்து பாரு. வரேன் சார். வீடியோ பிடிச்சிருக்கு. உங்க விஜய் நான் வரேன். வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு என்ன விஷயம்னாக்கா, அண்ணன் இன்னைக்கு என்ன சார், அண்ணன் இன்னைக்கு என்டிடிவியில் இன்டர்வியூ கொடுக்குறாரு, வேற லெவல் ரீச் ஆகிக்குது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை கொஞ்சம் சொல்லுங்கள் பப்ளிக்கு. ரொம்ப நல்ல விஷயம் இது. ஏன்னா இது வரைக்கும் விஜய் சார் எதுக்குமே இன்டர்வியூ கொடுத்துருந்தில்ல. இதுதான் ஃபஸ்ட் டைமு பெரிய ஒரு டிவி சேனல் கொடுத்துருது. ரொம்ப பெரிய விஷயம். ரொம்ப வைரலாக போச்சு நீ சொல்கிற மாதிரி. நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு மாநாடு வந்து வேலூரில் பண்ண போகிறாங்க. எப்படி இருக்கு இப்போ சப்போர்ட்டு, பப்ளிக் எப்படி வர போகிறாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி? பெரிய லெவல் ரீச்சாக இருக்க போகுது. ஏன்னா வேலூர் வந்து ஒரு மெயின் சிட்டி தமிழ்நாட்டில். நல்லா ரீச்சாக இருக்க போகுது. இன்னும் போலீஸ் சப்போர்ட்டெல்லாம் இருந்தாக்கா நம்ம ஒரு நல்ல மாதிரி அந்த மாநாடு நடத்தலாம். நல்ல ரீச் ஆகும். பப்ளிக் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்கும். நல்ல ஊர் அது. நல்ல சப்போர்ட். அப்புறமா விஜயநாத் இன்டர்வியூ மட்டும் தான் ரொம்ப வைரலாக போயிருக்கு. மீதி பேர்தெல்லாம் கொஞ்சம் தான் ரீச் ஆகிது, ரொம்ப பெரிய அளவுக்கு ரீச் ஆகலை. ஆனால் விஜயநாத் தான் ரொம்ப பேர் பார்த்துக்கிறாங்க, ரொம்ப பேர் லைக்கும் பண்ணிக்கிறாங்க. அதை பற்றி என்ன சொல்கிறீங்க? ஆமாப்பா, அது இப்போ இல்லை, அந்த டைம்லேயே அந்த மாதிரி இன்டர்வியூ நிறைய நடந்துருக்குது. அப்போல்லாம் போனாக்கா ஒருத்தரை போய் பேட்டி எடுத்துன்னு எழுதின்னு வந்துடுவாங்க. அதை வந்து பத்திரிக்கையில் போடுவாங்க. ஆனால் வீடியோலாம் அப்போ ரெக்கார்டிங் பண்ண மாட்டாங்க. அந்த மெத்தட் தான் இது. சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் 5-10 ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும்.